ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துட்டு அப்புறம் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன இது எப்படி நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணலான்னு கேட்டால், எஸ் ஓகே, சிம்பிள் வகையில் ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஓகே, பிரேக் ஆகிட்டு போகுது. அப்பர் ஹையை வந்து சும்மா ஜஸ்ட் ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுது. ஓகே ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா, இன்டியூஸ்மெண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்டியூஸ்மெண்ட் பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னா இதை இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஆமாம், பிஓஎஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்டை. ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்த உடைக்கும் போது இது பிஓஎஸ்ஸாக மாறிடுச்சு. அண்ட் தென் மியூட் போட்டுக்கேன். அண்ட் தென் இப்படி வருது, இப்படி கீழே வருது. தென் அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்த வந்து இது பிரேக் அவுட் கொடுக்குது. ஓகே, இந்த இடத்த இது பிரேக் அவுட் கொடுக்குது. பட் இது நம்ம என்ன சொல்லுவோம், ஜஸ்ட் பிரேக் அவுட், அவ்வளோதான். இது வந்து பிஒய்ஸும் கிடையாது, ஒரு ஹையர் ஹையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்கே நான் எழுதிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐடிஎம்னா இன்டியூஸ்மெண்ட். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்எஸ். இது வந்து ஜஸ்ட் பிரேக் அவுட். ஓகே, ஜஸ்ட் பிரேக், அவ்வளோதான். இப்போ இன்டியூஸ்மெண்ட் இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஜஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இன்டியூஸ்மெண்ட்டு டச் பண்ணிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், இது இங்கே தான் ஹையர் ஹை இருக்குது. ஏன் ஹையர் ஹை பிஓஎஸ் கிடையாது? பிகாஸ் ஏதாவது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பிஓஎஸ்ஸாக மாறும். அதாவது இந்த பர்டிகுலர் ஹையை இது பிரேக் அவுட் பண்ணங்காட்டி தான் இது வந்து பிஓஎஸ்ஸாக மாறுது. இல்லைன்னா அது வரைக்கும் அது வந்து ஹையர் ஹை தான். ஓகே, சரி. இப்போ இந்த ஹையர் ஹை மார்க் ஆயிடுச்சு. இப்போ இந்த நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ ஒன்ஸ் வந்து பிஒய்எஸ் ஃபார்ம் ஆன பிறகு, ஒரு பிஒய்எஸ் ஃபார்ம் ஆன பிறகு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து கேரக்டர் சேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாகவே பிஒய்எஸ் பிரேக் அவுட் ஆனால் கேரக்டர் சேஞ்ச் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா அந்த கேரக்டர் சேஞ்ச் எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா, அப்போ தான் ட்ரெண்டை வந்து ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த கேரக்டர் சேஞ்ச் ஃபார்ம் ஆகுதுங்க. சரி, அடுத்தது ஜஸ்ட் வெயிட் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் வெயிட் பண்ணுறோம். ஓகே, இந்த ஹையர் ஹையை உடைக்கல, இட்ஸ் ஓகே. தென் அதுக்கப்புறம் என்னென்னா கேரக்டர் சேஞ்சை உடைச்சிருச்சு, விச் மீன்ஸ் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரெண்ட் எங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு? ப்ரீவியஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸும் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்டில் இருந்திருக்கும் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கும். இப்போ என்ன மாறிடுச்சுன்னா, இந்த இடத்துல இருந்து இப்போ இது மேலே போகுது இல்லையா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் தான். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சரி, இது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் புல் பேக் எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்கும். அப்போ இதுதான் இந்த இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா, இதுதான் இன்டியூஸ்மெண்ட். சரி, இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை இந்த இடம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதை டச் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால், லோ கன்ஃபார்ம் ஆகும். இப்போ கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுதான் என்னது, லோயர் லோ. ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் வேணால் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன எப்படின்ட்டு. லோ கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன நமக்கு தேவை, என்ன, இது வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கணும், நடந்துருச்சு. இது என்னது, இப்போ பிஒய்எஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த லோயரில் என்னவா மாறிடுச்சு, பிஒய்எஸ் ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. இப்போ இது வரைக்கும் புரியுதா, பிஒய்எஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போ இந்த பிஒய்எஸை உடச்சோடனே இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது பிஒய்எஸ். இப்போ பிஒய்எஸில் இருக்குது. இந்த பிஒய்எஸ் உடச்சோன்னு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கேரக்டர் சேஞ்ச் ஃபார்ம் ஆகும். கேரக்டர் சேஞ்ச் எங்கே ஃபார்ம் ஆகும், இங்கே இருக்குது. அப்போ இதுதான் கேரக்டர் சேஞ்ச். ஓகே,
கேரக்டர் சேஞ்ச். அப்போ எப்போவெல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாமே வந்து ஸ்டில் இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். இது மேலே போகும், இந்த மாதிரியெல்லாம் மேலே போகும், பட் ஸ்டில் இட்ஸ் அன் டவுன் ட்ரெண்ட். இதெல்லாம் மேலே போகுது, அதனால் அப் ட்ரெண்ட் கிடையாது. ஸ்டில் எப்போ இந்த கேரக்டர் சேஞ்ச் உடைக்குதோ அப்போ தான் மறுபடியும் மார்க்கெட் என்னவா மாறும், மார்க்கெட் ஷிஃப்ட் மாறும், டவுன்லேருந்து அப் மாறும். இப்போ இது வரைக்கும் நம்ம இதை தான் நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? இப்போ இதில் ஏதாவது கொஷின் இருக்காங்கிறது சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம சார்ட்டில் இதே மாதிரி பார்க்கலாம். நம்ம இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ இந்த சிஹெச்ஓ ஃபஸ்ட்டு ஹையர் ஹைட் வரதுக்கு பார்த்தீங்களா? இதான் கரெக்டு. ஸோ அந்த இடம் நான் முதல்ல எப்படி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் சிஹெச்ஓ மாறும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல நான் போன வீட்டுக்கு வரையும்போது அந்த இடத்துலயே வந்து சிஹெச்ஓ வரைஞ்சதுனால நான் ஈக்குவல் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோட கேரக்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ இப்போ நான் ஏன் இந்த இடத்துல சிஹெச் மாறினேன் அப்படின்னா, இந்த என்டையர் பிரேக் அவுட்டுக்கு இந்த பிஒஎஸ் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஆரிஜின் பாயிண்ட் எதுன்னு இதுதான், இந்த பாயிண்ட் கிடையாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் இந்த இடம் தான் உங்களுக்கு இந்த இடத்த உடைச்சிருக்குங்காட்டி இதனோட லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதனால் இதை நான் மார்க் பண்ணேன். ஓகே, சரி. இப்போ இதையே நான் சிஹெச்ஆ மாற்றினேன், பிகாஸ் இது பிஒஎஸ். அப்போ இந்த பர்டிகுலர் லெக் எங்கே பிரேக் அவுட் பண்ணது இங்கே, அப்போ இதை நான் சிஹெச்ஆ மார்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணக்கூடாது, பிகாஸ் இது என்டையர் இந்த என்டையர் லெக்குமே காரணம் இது. ஏன்னா இங்கே அந்த மாதிரி புல் பேக் எதுவும் கிடையாது, இங்கே புல் பேக் வந்திருக்கு, அதனால் இங்கே நான் மார்க் பண்ணோம். இங்கே புல் பேக் இல்லை, அதனால் டவுன் கீழே எடுத்துக்கிட்டோம். சரியா? இந்த இடத்துல ஒரு சிஹெச்ஓ இங்கே இருக்குது, நீங்கள் அங்கே மார்க் பண்ணிருக்கீங்க. சரி, அதான் இதுதான் ரீசன் அதுக்கு. ஓகே, இப்போ எப்படி இருந்தாலும் நிறைய ஃபீட்பேக் வந்திருந்தாலும் நம்ம ஆரிஜின் தான் எடுப்போமா? ஆமாம், ஆரிஜின் எங்கேயோ அதை மட்டும்தான் நம்ம கேரக்டர் சேஞ்சை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்த எடுத்துக்கணும், கீழே வந்திருக்குங்காட்டி இது டவுன் ட்ரெண்ட்னு பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும் ப்ரைஸ் எங்கேருந்து. ஓகே, இது பிரேக் அவுட். ஓகே, இப்போ தான் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இப்போ இங்கிருந்து பாருங்க, இங்கிருந்து நம்ம இங்கிருந்து வரையலாம். கீழே வந்து ஓகே பிரேக் ஆகிருக்கு. இது பிரேக் ஆனோடனே இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். ஓகே, ரொம்ப மார்க்கெட் ரொம்ப டீப்பாக கீழே போயிட்டுருக்கு, ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகே, ப்ரைஸ் மியூட் போட்டுங்க. மியூட் போட்டுங்க. சரி, இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் புரியும். ப்ரைஸ் என்ன இருக்குது, ஹையை உடைச்சிட்ருக்கு, ஹையை உடைச்சா தென் இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்கும். ஓகே, ப்ரைஸ் என்ன திருப்பி கீழே வரல, எங்கே கீழே வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கு. அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆரிஜின் பாயிண்ட் இது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் இப்படி அனலைஸ் பண்ணிங்கன்னா ஸ்டில் இட் இஸ் என்ன அப் ட்ரெண்ட். ஓகே, இது என்ன அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்கு கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ எப்படி வந்திருக்கு ப்ரைஸு, இப்படி போயிட்டு இப்படி டச் பண்ணிட்டு இப்படி போயிட்டு இப்படி டச் பண்ணிட்டு தென் அகெயின் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு. ஓகே, ஸோ அதனால் ஸ்டில் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட், கீழே வந்துகிட்ருக்கு. பாருங்கள், இங்கேருந்து ஒரே ஃபால் இறங்கியிருக்கு, தென் அகெயின் மறுபடியும் இங்கே, பட் ஸ்டில் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட். புரியுதா இது? புரியுதா? ஆமாம், சிஹெச் இல்லை, நீங்கள் இப்படி இங்கே இந்த லெக்கை மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்கள் இந்த லெக்கில் வச்சு பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் எந்த பார்ட்டை நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம்.
எந்த பார்ட் எடுத்து இங்கேருந்து பண்ணிங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் தப்பாகவே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணாலுமே ஒரு 2-3 பிரேக் அவுட்க்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிரும் அந்த பிரேக் அவுட். சரிங்களா? ஓகே. ஸோ அதனால் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டில் இப்போது இந்த இடத்துல ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பாருங்கள், நல்லா இந்த பக்கம் வந்துக்கலாம். ட்ரெண்ட் ஓகே, சீம்ஸ் டு பி டவுன் ட்ரெண்ட் இல்லையா? டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக் வரைஞ்சி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துலேருந்து திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்க இந்த இடத்துலேருந்து. ஓகே, அதே மாதிரி ப்ரைஸ் உள்ள வந்துட்டு திரும்பி இருக்கு. ஸோ ஆர்டர் பிளாக் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 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 இடத்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு திருப்பி வந்துட்டு தென் அகைன் இந்த இடத்த இது பிரேக் பண்ணிச்சுன்னா, ஓகே, இந்த ஹையை ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன ஃபார்ம் ஆகும்னா பெண்டிங் ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, பெண்டிங் ஆர்டர்ஸ் என்ன அர்த்தம்னா பெண்டிங் ஆர்டர்ஸ் இந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, சரி, இப்போ அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க, இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்ல ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகும். எல்லா இடத்துலையும் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகும். அது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம், எந்த ஆர்டர் பிளாக் எடுக்கணும் எந்த ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு மியூட் போய்க்குங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டவுன் மூமெண்ட் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு டவுன் மூமெண்ட் கிடச்சிருக்கு. அப்போ அதனால் இந்த டவுன் மூமெண்ட்டுக்கு காரணமாக இருந்த ஒரு ப்ரீவியஸ் டிஃப்ரெண்ட் கலர் கேண்டில் இது. அப்போ இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆர்டர் பிளாக் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஒரு ஆர்டர் பிளாக்னா ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இங்கே டச் பண்ணோடனே திருப்பி என்ன ஆகும்? கண்டிப்பாக கீழே வரும் அப்படிங்கிறது ஒரு அனலைஸ். ஓகே, அதேமாதிரி இது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ரிஃபைன் பண்ணிட்டு ஃபைனலாக சொல்கிறேன் அது என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து பட்டு கீழே வந்திருக்கு. பட் இந்த மார்க்கெட்னு இதுக்கு மேலே புஷ் பண்ண முடியல. வை? பிகாஸ் இந்த எஃபெக்ட். ஓகே, அண்ட் இந்த கேப், இந்த ரெண்டு கேப் இருக்காங்காட்டி ஸோ இன்னும் இது அன்மிட்டிகேட்டட் கேப்பு. திருப்பி இந்த கேப் பட்டா தான் திருப்பி மார்க்கெட் மேலேயே போகும். பட்டா தான் திருப்பி மார்க்கெட் மேலேயே போகும். அது வரைக்கும் என்ன ஆகும்னா ஜஸ்ட் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்யூச்சரில் இது நம்ம என்னங்கிறது பார்ப்போம். அதனால் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரி, இப்போ இந்த இடத்துல எப்படி ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்ல ஒரு மொமெண்டம், நல்ல ஒரு பையர்ஸ் மொமெண்டம் இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்த நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு ப்ரீவியஸ் ரெட் கலர் கேண்டில் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு? ப்ரைஸ் உள்ளே வந்து மிட் பாயிண்ட் டச் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா திருப்பி பாருங்க ரிவர்ஸ் ஆகுது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும். சரி, இப்போ இந்த மொமெண்ட் எடுத்துக்க. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, இந்த மொமெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு செல்லர்ஸ் மொமெண்டம் இருக்குது. அப்போ இதுக்கு காரணமான ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இது, டிஃப்ரெண்ட் கலர் கேண்டில் இது. இதுதான் அதுக்கு. ஓகே, ஸோ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து உள்ளே போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது. ப்ரைஸ் உள்ளே போக பார்க்குது. தென் இங்கே ஆல்ரெடி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. தென் உள்ளே போகுது. தென் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. தென் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் என்னென்னா, ஆர்டர் பிளாக்ஸ் வந்து ஃபாரெக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஆர்டர் பிளாக்ஸ். ஏன்னா பிகாஸ் ஃபாரெக்ஸ் வந்து இட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறக்கூடிய விஷயம். பட் பைனரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது. அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒன்றும் ட்ரெண்டை கண்டுபிடிக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் கேண்டில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி வந்து அந்த செல்லர்ஸ் வருவாங்களா பையர்ஸ் வருவாங்களா, அதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறக்கு. ஓகே,
ஸோ இப்போ இந்த இடத்த எடுத்துங்க, நல்ல ஒரு செல்லஸ் மொமெண்டம் இருக்குது. இந்த இடத்துல நல்ல செல்லஸ் மொமெண்டம் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி வர்ற ஒரு ப்ரீவியஸ் ரெட் கலர் க்ரீன் கலர் கேண்டில் இது. ஓகே ஓகே இதை எடுத்துங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ரைஸ் வந்து உள்ளே போய் டச் ஆனோடனே, இந்த மிட் பாயிண்ட் டச் ஆனோடனே ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, ஒரு ரிவர்சல் ட்ரேட் கொடுத்துட்டு திருப்பி என்ன ஆகுதுன்னா ஒரு ரிவர்சல் ப்ரைஸ் ரெஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ரிவர்சல் அண்ட் ரெஜெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி மேலே ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ ஜஸ்ட் ரியாக்ஷன், அவ்வளோதான். ஒரு ப்ரைஸ் மேலே போகுதுன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து கிட்ட வந்தோடனே ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இப்போ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ப்ரைஸ் நல்ல ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸான கேண்டில் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துக்கு கவனிங்க. ஓகே மிட் பாயிண்ட் வந்துருச்சு, மிட் பாயிண்ட் வந்தோடனே ரெஜெக்ஷன், இங்கே பாருங்கள் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகே இந்த இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே அப்போ அதுமாரி மேலே ஒரு கண்டினியூஸான ஒரு 3 செல்லர்ஸ் கேண்டில் இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம ஆர்டர் பிளாக்கை நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்தோம்னா புரியுதா, ப்ரைஸ் பாருங்கள் இது வரைக்கும் வந்துட்டு இங்கே டச் ஆகிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு? ஸோ ஆர்டர் பிளாக் இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, கண்ட இடத்துல ஆர்டர் பிளாக் எடுக்காமல், பிகாஸ் எல்லா ஆர்டர் பிளாக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இஷ்டத்துக்கு ஆர்டர் பிளாக் எடுக்காமல் ஒரு ஹைஸ் அண்டு லோஸில் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஹை இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆர்டர் பிளாக் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். உங்களுடைய இப்போ என்ன ஆர்டர் பிளாக் எது, உங்களுடைய அனலைஸ் படி என்ன அர்த்தம், ப்ரைஸ் திருப்பி உள்ளே வந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து பட்டு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றீங்க. புரியுதா? பிகாஸ் இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு அப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா, ஓகே மேலே போயிட்டுருக்குன்னா ஆர்டர் பிளாக்ஸ் எங்கெங்கெல்லாம் எடுக்கணும்னு கேட்டால், ஏன்னா ட்ரெண்ட் அப்புங்காட்டி நீங்கள் மேலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிளாக் எடுக்கக்கூடாது. அப் ட்ரெண்ட்னா இந்த இடத்துலேருந்து ஆர்டர் பிளாக் எடுக்கணும். ஓகே இந்த இடத்துலேருந்து ஆர்டர் பிளாக் எடுக்கலாம், இந்த இடத்துலேருந்து ஆர்டர் பிளாக் எடுக்கலாம், இந்த இடத்துலேருந்து ஆர்டர் பிளாக் எடுக்கலாம். எதனால்? பிகாஸ் ப்ரைஸ் ஒட்டி மேலே போகுது, திருப்பி இந்த ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா திருப்பி நம்ம மேலே போகும். பிகாஸ் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு, அதனால் இது மேலே போகும் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. நீங்கள் தப்பாக மார்க் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகே இப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா இந்த இடத்து இது அப் ட்ரெண்டுங்கும்போது இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்டர் பிளாக் இப்படி எடுக்கக்கூடாது. திருப்பி ப்ரைஸ் கீழே வரும், திருப்பி எஸ் எடுக்கலாம். இது வந்து பிரேக்கர் பிளாக். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது இதில், எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து பிரேக்கர் பிளாக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆர்டர் ஃப்ளோவாக யூஸ் பண்ணலாம். நான் திருப்பி அதுக்கு வரேன். இப்போ அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கன்னா இங்கிருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும். சரியா? இதுதான் கான்செப்ட். இப்போ சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது லைவாக நம்ம பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஸோ இது எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா, அட்லீஸ்ட் நம்ம ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுங்கிற ஒரு டைரெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இது கூட நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே இப்போ இங்கே ஏன் திரும்பிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் ஒரு ஹை ஆர்டர் பிளாக் ரீச் பண்ணிட்டு திருப்பி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா பியூராக அப் ட்ரெண்டு. சரி, இப்போ நீங்கள் எங்கே அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் ஆர்டர் பிளாக்கில் எங்கெங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு கேட்டால் இங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே ஆர்டர் பிளாக் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க. விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு பிரேக் அவுட்டோ ஜஸ்ட் உள்ளே வந்தாலும் இந்த இடத்துக்கு ரிஜெக்ஷன் ஆகி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரேக் அவுட் ஆகும். ஓகே சரி, இப்போ வந்து இங்கே கூட நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல கிரீன் கலர் அப் அண்ட் டவுன் ஒரு மொமெண்டம், நல்ல மொமெண்டம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க அந்த அது மொமெண்டம்னு பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட்டுங்கிற மாதிரி பாருங்க. மொமெண்டம்னா பார்க்க வேணாம், 3 கேண்டில் 1 கேண்டில் அப்படி பார்க்க வேணாம். ஓகே ஓகே 4 + 5 + வச்சுக்கலாமா? 4 + 5 + கேண்டில் சேம் கேண்டில், 4 கிரீன் 5 கிரீன் இது வந்து ஆர்டர் பிளாக்னா ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட், அவ்வளவுதான். அந்த மூவ்மெண்ட்டை, அந்த பிக் மூவ்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் ஆர்டர் பிளாக்கா? கிடையாது, இதெல்லாம் ஆர்டர் பிளாக் கிடையாது.
பிகாஸ் ஒரு நல்ல மூமெண்ட், இந்த மாதிரி நல்ல மூமெண்ட் கிடைச்சா இது ஒரு ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஒரு ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணும்போது இது இந்த மாதிரி ஒரு பிக் மூமெண்ட் கிடைக்கும் போது இது ஒரு நீங்கள் ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக்கை இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேக்குது கேக்குது வினோத், கேக்குது. இப்போ நீங்க எது எடுக்க வேணாம்னு சொல்லுங்க, அது மட்டும் சொல்லுங்க. இப்போ ட்ரெண்டுக்கு எகைன்ஸ்டாக எடுக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போட்டு பார்த்தோம்னா இப்போ இங்கே வந்து பாருங்க இது லோ பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல லோ பிரேக் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே இங்கேயும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் இங்கே எங்கேயாவது இருக்கும், இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்கும். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்கும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சு. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அது கீழே வரல. ஓகே, திருப்பி அது மேலே போயிட்டு லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. சரி இங்கே பாருங்கள், திருப்பி பாருங்கள் இதையும் பிரேக் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்குன்னு ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த ட்ரெண்டு ஆப்வியஸ்லி என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இது ஸ்டில் டவுன் ட்ரெண்டு கிடையாது, இப்போ அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அப்படிங்கும் போது இந்த ஆர்டர் பிளாக் இது ஒரு நல்ல ஹியூஜ் மூமெண்ட் கொடுத்துருக்கு. இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து திருப்பி அதனால் ஃபெயில் ஆயிருக்கு. சரி இங்கே பாருங்கள் உள்ளே போனது திருப்பி கீழே வரல, அது பாட்டுக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்குது. ஒய் பிகாஸ் இது வந்து நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா பிகாஸ் அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. நீங்கள் போட்டது ஒரு செல்லர்ஸோட ஆர்டர் பிளாக், ஆனால் இது வந்து என்ன ஆயிடுச்சு அப் ட்ரெண்டாக ஆல்ரெடி கேரக்டர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதனால் இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் பண்ணிட்டு திருப்பி உள்ளே வரும்போது இதுக்கு பேர் வந்து பிரேக்கர் பிளாக். ஓகே, திருப்பி கீழே வரும்போது இந்த இடத்துல பட்டு மறுபடியும் மேலே போகுது. புரியுதா, அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதா ப்ரைஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? ஏன்னா இது அப் ட்ரெண்ட். புரியுதா? இப்போ எஸ்எல்ஆர் மாதிரியே ஒர்க் ஆயிட்டு இருந்தது, அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஆர்டர் பிளாக்குங்கிறது உங்களுக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி எங்கே போகுது மார்க்கெட் என்ன பண்ணுதுன்ட்டு. அடுத்து நீங்கள் அடுத்து ஆர்டர் பிளாக் வரையது மட்டும் திருப்பி ஒருத்தர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுங்களா? ஆர்டர் பிளாக்கு எக்ஸாம்பிளா? ஆமா, ஒரே ஒரு எப்படி வரையணும் மட்டும் கொஞ்சம் காட்டுங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி போயிட்டு ஒரு இடத்துல இப்படி நல்ல ஒரு ஷிஃப்ட் ஆகும், ஒரு இடத்த பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த இடம் இந்த பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓகே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஏரியா. ஏன்னா இது பிரேக் அவுட் கொடுக்க ஒரு 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 ரெசிஸ்டன்ட் உடைக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அந்த பவர் எங்கே, அந்த ஆரிஜின் இருக்கும். அந்த ஆரிஜின் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கும். ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஸோ ப்ரைஸ் வந்து திருப்பியும் ப்ரைஸ் வந்து திருப்பி எங்காவது இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா இங்கே பட்டுட்டு ஓகே திருப்பி மேலே போகுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஆனால் இப்போ நீங்கள் காமிச்ச எக்ஸாம்பிளில் திருப்பி அது நடக்கல. ஏன் அப்படின்னா சிஹெச் வந்து கீழே இருந்தது. ஆமாம், கேரக்டர் சேஞ்ச் ஆல்ரெடி மாறிடுச்சு. ஆமாம், ஓகே, அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கரெக்ட். சரியா? இப்போ பாருங்க, ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு இல்லையா, இப்படி கீழே வந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் போடலாம். இந்த ஆர்டர் பிளாக் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இங்கே. ஓகே, இது ஒரு ஆர்டர் பிளாக். ஏன்னா பிகாஸ் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது, நல்ல ஒரு லார்ஜ் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வரையலாம். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக் வரையும் போது ஆல்ரெடி இந்த கேண்டில் பாருங்கள் உள்ளே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இட்ஸ் அன் இன்வேலிட் ஆர்டர் பிளாக். இன்வேலிட் ஆர்டர் பிளாக் இது. சரிங்களா? அப்போ ப்ரைஸ் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எங்கெங்கே வரையலாம்? சி இங்கே பாருங்கள், இங்கே இது ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வரையலாமா? ப்ரீவியஸாக இருக்கிற இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் காரணம் இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டில் இந்த க்ரீன் கேண்டில் வச்சு நீங்கள் ஆர்டர் பிளாக் வரைகிறீங்க. அப்போ என்ன அர்த்தம், ப்ரைஸு திருப்பி எங்காவது இப்படி மேலே வந்துச்சுன்னா திருப்பி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். திருப்பி என்ன ஆகுது, திருப்பி ப்ரைஸ் வந்து இந்த பிரேக்கர் பிளாக்கை அந்த ஆர்டர் பிளாக்கை உடச்சிட்டு மேலே போகுது. ஏன் மேலே போகுது, ஓகே சரி மேலே போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, அதையே ஒரு பேஸாக வச்சு திருப்பி இங்கே பட்டு திருப்பி மேலே போகுது. ஓகே,
இப்போ இது பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு, நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது, நம்ம இந்த இடத்த நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்த ஒரு ஆர்டர் பிளாக்காக நம்ம எடுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், ப்ரைஸ் எப்போவாது உள்ளே வந்துச்சு அப்படின்னா, இங்கே ஸ்ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இல்லையா, ப்ரைஸ் எப்போவாது உள்ளே வந்துச்சுன்னு கேட்டால் திருப்பி டவுன் ஆகும்னு அர்த்தம். ஒரு 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 கன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ இது ஆர்டர் பிளாக் வந்து மியூட் போட்டுங்க, சவுண்டு கேட்குது. ஸோ இது ஆர்டர் பிளாக் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து நீங்கள் ஒரு 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 இடத்துல ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போடணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லலை, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல்ஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸாக ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, ரெண்டாவது ஆர்டர் பிளாக்ஸ். ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இன்டியூஸ்மெண்ட் நான் அதெல்லாம் விடல, அதெல்லாம் நான் கொண்டு வரவே இல்லை. பிகாஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட்டு, இந்த கேரக்டர் சேஞ்சு, பிஒய்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் வரும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ட்ரா பண்ண பிறகு ஆர்டர் பிளாக்ஸ் உங்களுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிடும். ஆர்டர் பிளாக்ஸ் வரைய கற்றுக்கணும். தேர்டு, ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்கள், ஆர்டர் பிளாக்லேருந்து எப்படி சரி. இப்போ என்னென்னா ஃபஸ்ட் நோட்டீஸ், ஆர்டர் பிளாக் போட்டோன்னே ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது உங்களோட ஓபிஸ்லேருந்து. ஓபினா ஒன்றும் இல்லை, ஆர்டர் பிளாக். ஓகே, ஓபிஸ்லேருந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ இதை ஜஸ்ட்டு இதுதான் உங்களுக்கான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஆர்டர் பிளாக், இது ரெண்டையும் போட்டுட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். லேட்டர் வில் கண்டினியூ. நம்ம உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அதில் கேளுங்க, அதை நான் மறுபடியும் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதில் இப்போதைக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கேட்குறக்கு என்கிட்ட? அகைன் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களா, டைம் 10:15 இருக்குல்ல, டைம் 10:15 வாங்க. 10:15க்கா? டைம் 10:15க்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு போயிட்டு ஹையர் ஹைட் போயிட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து திருப்பி பிரேக் ஆயிடுச்சு. எந்த இடத்துல? இங்கேயா? அப்படியே ரைட் ரைட்டா? இங்கேயா? ரோஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டா? இல்லை, வாய்ஸ் எனக்கு கிளாரிட்டியாக கேட்கல. ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. இப்போ நீங்க வச்சிருக்கிறது தானே சிஹெச்ஓ, கரெக்டா? இல்லை, சிஹெச்ஓ நீங்கள் பிளாட் பண்ணுங்க. இப்போ வந்து பிளாட் பண்ணோன்னா இது நல்லாவே தெரியுது டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இந்த இடத்துல தான் இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் கிட்ட வந்துச்சா? இன்னும் இல்லை. சிஹெச் எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே தான் இருக்குது. இதுதான் சிஹெச் ஏரியா. இந்த சிஹெச் ஏரியா. ஓகே, ஸோ இன்டியூஸ்மெண்ட் சொன்னது வந்து புரியல. இப்போ செகண்ட்ல 2 லைன் போட்டுருக்கோம், கீழே இருக்கிறது தானே இன்டியூஸ்மெண்ட். கீழே போட்டுக்கு இன்டியூஸ்மெண்ட்டு, மேலே போட்டுக்கு வந்து கேரக்டர் சேஞ்ச். ஓகே, இதுதான் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுனால அந்த இன்டியூஸ்மெண்ட் மட்டும் எப்படி அந்த இடத்துல வேண்டியதுன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் புல் பேக், போயிருக்கு. ஃபர்ஸ்ட் புல் பேக்குங்க. ஓகே, இப்படி கீழே வருது, திருப்பி மேலே போயிருக்கு, தென் கீழே வருது. ஓகே, அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக். ஓகே, ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆன ஃபர்ஸ்ட் புல் பேக் இந்த இடம், அதனால இது இன்டியூஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கு மேலே இருக்கிறது கேரக்டர் சேஞ்ச். பிரேக் அவுட் ஆன பிறகு இது கேரக்டர் சேஞ்சாக மாறிடுச்சு. சரியா?
ஸோ ப்ரைஸ் எங்கே வருது, திருப்பி மேலே வருது. ஆ ஓகே. அப்போ இன்னும் என்ன அர்த்தம், டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது இன்னும் அர்த்தம் இங்கே ஆர்டர் பிளாக் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இங்கே மியூட் போய்க்கிங்க. இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் வந்தால் இப்போ நீங்கள் எங்கே வரையலாம், இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆர்டர் பிளாக்குக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே கோடு ரியாக்ட் ஆகலாம், பார்த்துக்கலாம் இங்கே அப்படின்ட்டு. பட் மேஜரான உங்களுக்கு மேஜரான ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. ஓகே சரியா? சரி, இப்படி தான் பார்க்குறது. நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது ஜஸ்ட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸ்ட்ராட்டஜி நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த ரியாக்ஷன் மட்டும் பார்க்கணும். கரெக்ட். சரி.